டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கியோட வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 2 விதமான சினாரியோ நம்ம சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், ஓகேங்களா. ஸோ செகண்ட் திங், நம்மளோட ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் இன்றைக்கி எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ரூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு டாபிக் மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஏன் 3 days வீடியோ வரல, தென் அடுத்த வீடியோ எப்போ அப்படிங்கிறது எல்லாமே என்னோட வீடியோ லாஸ்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்படி சொல்கிறத விட என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஏன் இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய ஒரு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் இவ்வளோ ஆயிருக்குங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த ரேலியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலியாட் வேவ் அப்படியும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த எலியாட் வேவ் அப்படிங்கிறது நம்மளோட நேச்சுரல் என்னவோ அந்த நேச்சுரலை அப்படியே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது இந்த எலியாட் வேவ்ங்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டேன். இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் இது லாஸ்ட்டாக கிடச்ச லோ, தென் அதுக்கப்புறம் ஒரே ஹை தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட், ஓகேங்களா. ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போடுவோம். அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 0.5 0.6 மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகுது பார்த்தீங்களா, லிட்டிலே ஒரு மார்னிங் ஸ்டார். அப்போ இதோட டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக 1.6 தான் போகும், கரெக்டுங்களா. இந்த 1.6 போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அடிச்சிருப்போம். இதான் 1.6 டார்கெட்டு. ஸோ இந்த டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்ஷன் வரும் மார்க்கெட்டில், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேவ் ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இது நம்மளுக்கான ஃபஸ்ட்டு வேவ், இது செகண்ட், இது தேர்டு. இந்த தேர்டு வேவ் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான வேவ் கவுண்ட் அப்படிங்கிறது இதோட 0.3 அதாவது 38% வந்தாலே போதுமானது, ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணோம் மறுபடியும் மார்க்கெட் அப்படிங்கிறது சூட்டப் ஆகும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு 0.5 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வந்திருக்கானா. அப்போ இதோட டார்கெட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5th வேவுக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட், தேர்ட் வேவோட எண்டிங் பாயிண்ட், தென் 4th வேவோட பார்த்தீங்கன்னா இந்த 0.5 0.6 அப்படிங்கிறது இதோட டார்கெட்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் அடிச்சப்போ மார்க் கரெக்ஷனாக இருக்கும். அப்போ இது மாதிரி நீங்கள் வேவ் கவுண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேட் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத நம்மளால் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் 2 சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று கரெக்ஷன் அப்படிங்கிறது வரலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க டேகனல் பேட்டர்ன் சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட் ஒரே போல் மார்க்கெட்டு அப்புறம் அழிவு கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஹை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கரெக்ஷன் வரணும். அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா திரும்ப நமக்கு இருந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதை தான் திரும்ப ரிப்பீட்டடாக நடக்கும். எஸ், நம்ம வீடியோ சொல்லியிருப்போம், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு 5th வே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5th வே கம்ப்ளீட் பண்ணனால அடுத்த ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ராப்பராக வேவ் கவுண்ட் முடிச்சிருந்தான். இந்த வேவ் கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது அழகாக நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக அப்சைடு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் டெக்னிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணணும். ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது எதுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் ஓகே, ஆர் ஸ்விங் ட்ரேடர், ஆர் இன்வெஸ்டர்ஸ், இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி என்ன மாதிரி மல்டி பர்பஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது நிறையா இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், எலியாட் வேவ், ஹார்மோனிக் பேட்டர்ன், உல்ஃப் வேவ், தென் விக் ஆஃப் தியரி, இது மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜில். பட் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு 2 தான் சக்ஸஸாக இருந்தது அதிகமாக. அதில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட், செகண்ட் எலியாட் வேவ். ஸோ இந்த எலியாட் வேவ்ங்கிறது ஒரு பொசிஷன் ட்ரேடருக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த 2 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா. அப்போ ஸ்னைப்பர் தேரிங்கிறது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்னைப்பர் தேரி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இன்ட்ராக்ட் ட்ரேடருக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ அது டெக்னிக்கல் நாலேஜில் கண்டிப்பாக எப்பவுமே வராது.
பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுபடி பார்க்கும்போது தான் இந்த கரெக்ஷனுங்கிறது நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரோ நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குங்கிறத பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் டே சார்ட்டில் என்னவா இருக்குங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ட்ரெண்டு பேரிஸில் தாங்க இருக்குது, டவுட்டே கிடையாது. ஸோ ஜூன் 4 எங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிளேஸஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலை. நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் கரெக்ஷன் மூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதிலேருந்து மார்க்கெட்டுங்கிறது கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷனுங்க. இப்போது ஒரு சினாரியோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்பில் இருக்குது அப்படின்னா ஹையரில் ஃபார்மேஷன் அழகாக எடுப்போம். இதுவே ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுனாக இருக்கும் போது லோயர் ஹை லெவல் ஆஃப் ஃபார்மேஷனில் செமையாக கீழே ட்ராப் ஆகும். இதுதான் கண்டிஷன் ஐடென்டிஃபிகேஷன் இப்படி தான் பண்ணுவோம். இதில் இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது அப்படிங்கிறது மீன் பண்ணுறது எவ்ரி பிளேஸில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கான ஒரு லோ பாயிண்ட் தான். அதே போல் இந்த டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது மீன் பண்ணுறது எவ்ரி ஹையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ஹை பாயிண்ட் தான். அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்டில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். அதே போல் டவுன் ட்ரெண்டில் வரக்கூடியது ஆல்சோ கால்டு ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதுவே எனக்கு மார்க்கெட் வந்து இப்படி போயிடுறான், மறுபடியும் போயிடுறான். ஸோ இது மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு இம்பல்ஸ். ஓகேங்களா? இம்பல்ஸான ஒரு மொமெண்டம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காகவே இருக்காது. திரும்ப கரெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி விழுந்துடும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் ஆகுது. ஸோ இது மாதிரி கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டேர்ம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஃபோர் கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் நடந்தது மார்க்கெட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபால் சடன்லி அப்படின்னு சொல்லும்போது ஒரு குயிக் ஃபால் அப்படிங்கிற மாதிரி நடந்திருந்தது. பட் திரும்ப மார்க்கெட் கெயின் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மேலே போயிட்டான். பட் இது மாதிரி ஒரு கரெக்ஷன் எப்போலாம் நடக்குதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அதே ஃபோர்ஸுக்குள்ளே ஏற முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அதே போல் ஹையர் ஃபார்மேஷன் பொறுமையாக தான் போகும். அது அப்படி ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட கிராஷ் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டு டைரக்ஷன் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் கால்டு கரெக்ஷன், ட்ரெண்டே மாறக்கூடியது கிராஷ். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது கிராஷ் தான். அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பிளேஸஸ் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது என்னோடய ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? ஸோ இது பொறுத்து நீங்கள் பை செல் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரூசியல் ஜோன் தான். 1 ஹவரோட டெசிஷன் ஏரியா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஒரு 8th வே 5th வே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனால் அப்போ இந்த 5th வே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகணும்? இந்த ஹைவிக்கில் இருக்கக்கூடிய அனதர் ஜோனு தான். ஆல்மோஸ்ட் 22,000ங்கிற ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிறது சாலிடாக எனக்கு தெரியுது. அப்போ அதுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு எகைன் ஒரு ஃபார்மேஷன் எடுக்கணும். இப்போ மார்க்கெட்டோட 1 ஹவர் ட்ரெண்டுங்கிறது புல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல தான் அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் அப்படிங்கிற ஏரியா இருக்குது. ட்ரெண்டு 1 ஹவரில் புல்லாக இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு இப்படியும் திரும்பலாம். ஏன்னா ட்ரெண்டு இன்னும் பேராஸில் 1 ஹவரில் வந்து பேராக மாறலை. அதனால் திஸ் இஸ் கால்டு டெசிஷன் ஏரியா. ஓகேங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸஸ்ங்கிறது மார்க்கெட்டுக்கான டெசிஷன் ஏரியாவாக இருக்கும். இது கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிட்டான். இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டேஷன்ஸோட நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இந்த 23,000 பேக் பண்ணி வச்சிடலாம். ஓகே. இந்த பிளேசஸ்க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் போது டெஃபினெட்லி மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிக் ஃபால், அனதர் ஒரு 1000 to 1500 ஃபால் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் மார்க்கெட்டோட கண்டிஷன். ஓகே. இப்போ ஸ்னைப்பர் தியரிக்கு வரலாம். ஸோ ஸ்னைப்பர் தியரி அப்படின்னு வரும்போது நேற்றோட மார்க்கெட்டோட செட்டில்டு ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்தாச்சு. ஹை லோ க்ளோஸ் மூணுமே ஒவ்வொரு பிளேஸஸில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி பார்க்கும்போது 23,381 நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய க்ளோஸ் அப்படின்னால 23,400 எனக்கான அட்மணி நாம் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த அட்மணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்மணியை வர்றதுக்கான காரணமாக இருந்த 2 அவுட் மணியில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட செட்டில்டு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடும்போது நம்மளுக்கு ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய லெவல்ஸ், இது வந்து யாரும் பார்க்க வேண்டாம். ஸோ அப்போ லெவல்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட். ஸோ இதுதான் நம்மளுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? 187ங்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடும்போது 93.4 or 94ங்கிறது நம்மளுக்கான இன்றைக்கான ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டே அப்படிங்கிறது ஓப்பன் அப்படிங்கிற நமக்கு தெரியாது அல்லவா?
ஸோ பேரிஸ் கேண்டில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு மார்க்கெட்டு. பேரிஸ் கேண்டில் ஃபார்மேஷன் மார்க்கெட் நடந்ததுனால மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அகெயின் செல் ஆஃப் ஆகலாம். எகெயின் செல் ஆஃப் ஆகணும் என்ன நடக்கணும், 23,400 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் 94க்கு கீழே மார்க்கெட்டை ஸ்ட்ராங் பண்ணி நிப்பாட்டணும். ஸோ அப்படி போகும்போது இவங்களோட ஆப்போசிட் 23,300 அப்படின்னு இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் அவங்களோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே நிற்கணும். இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் ஆகும், புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கும். ஸோ ரெண்டாவது இந்த 23,306 அப்படிங்கிறதுக்கு கீழே போகும்போது புட் செல்லர் ஸ்டில் ஸ்ட்ராங்காக பேனிக் ஆகிட்டு வெளியே ஓடிடுவாங்க. ஓகேங்களா, கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா காலோட ப்ரீமியம் குறையும். காலோட ப்ரீமியம் குறையும் போது புட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆகிட்டு அவங்களோட பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போங்க. இதான் கண்டிஷன், இதான் நடக்கணும் இன்றைக்கி. ஸோ அது நடந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக. ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பிலோ வந்தான். இது வந்து நம்மளுக்கான கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அப்போ கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் படி நம்மளுக்கு புட்டு பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த காலோட ப்ராஃபிட் புக்கிங் டேப் பண்ணும் போது எனக்கு மார்க்கெட் 94 அப்படிங்கிறதுக்கு அபோவ் இருக்கணும் கால். ஸோ புட்டு அப்படிங்கிறதவன் அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கணும். அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கணும். அது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸில் எனக்கு என்ன பண்ணிட்டான், ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ அப்போ இவன் க்ளோஸ் பிலோ இருந்து மார்க்கெட் வாரான். சப்போர்ட் டேக் பண்ணும்போது 94 லெவல்ஸ் கிட்டலாம் மார்க்கெட் வரல. ஓகேங்களா, பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான். அப்போ இந்த இடத்துல இருந்து ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 950 அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டான். எதை, நம்மளோட 94 அப்படிங்கிற ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டை வந்து லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 950க்கு பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ 950க்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் பேனிக் ஆகிட்டு ஓட போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே 121 நியரஸ்ட்டில் ஸ்கொயர் நம்பர் இருக்கனால ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் 950ல் நீங்கள் ஒரு 121ல் என்ட்ரி எடுத்து 100 அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பரோட ப்ராபபிலிட்டி ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று 21 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் நீங்கள். இல்லை அடுத்தோட ப்ராபபிலிட்டிங்கிறது கண்டிப்பாக மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு கொண்டு போச்சிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பல ஸ்கொயர் நம்பர் போயிடுச்சு. ஸோ 120லேருந்து 144, 144லேருந்து 169, 169லேருந்து 196, 196லேருந்து 225 அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்கொயர் நம்பர் இங்கே அடிச்சிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம போய் ட்ரேட் பண்ணுறதுனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பேக் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்மளை மேனிப்புலேட்லேருந்து தப்பிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸாக தான். டைரெக்டாக நீங்கள் போய் இதை பை செல் பண்ணிங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, ஸோ ஏன் வீடியோ 3 days போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் ஹெல்த் இஷ்யூ தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வீடியோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் தியரி பண்ணிட்டு ஒரு 31 வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த 31 வீடியோமே மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள். ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக உங்களை லாஸ் பண்ணாமல் இருக்க அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது உங்களோட சைக்காலஜிகளை பொறுத்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு கேம் பண்ணுறதை பொறுத்து மாறும். ஓகேங்களா, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணுறது தவிர்க்க முடியும். இனிமேல் ஃபர்தர் அப்டேட் அப்படிங்கிறது சாட்டர்டேக்கு அப்புறம் தாங்க வரும். ஸோ வி நீட் ஆக்சுவலாக எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். பட் எனக்கு வந்து பர்சனலாகவே கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அதனால் ஒரு 5 days அப்புறம் நம்ம சந்திக்கலாம் ஒரு நல்ல வீடியோவில். ஸோ இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது லைக் மூலமாக கொடுக்கலாம். தென் இந்த சில்வர் கோல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், சில்வர் கோல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி எப்படி நீங்கள் அணுகணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா.